தேவா பொற்பாதம் பணிந்து நிற்க எமக்கு நல்ல அருள் தருவாய் தேவா அருள் புரிவாய் தேவா சம்போ மகாதேவா சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று கூறக்கூடிய முத்தெழுக்கும் முதல்வனாக விளங்கும் கைலாசபதியினுக்கு நின்று புறப்பட்ட அவர்திப்பிர்களும் அக்கினி அவனால் இது சென்று கங்கையில் சேர்க்க கங்கை விரைக்கெடுத்து 6 முதல் விழிப்பிழுத்து சென்று சரவணத்தில் சேர்க்க சரவண பொய்கையிலே 6 தீப்பறிகளும் 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளையும் எனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாரம் கரமடி 2 உடல் ஒன்றுமாக நான் கட்சியளிக்க பெற்று ஞானசக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையிலேந்தி ஸ்கந்தமாத்திரம் எப்படிந்து சரவணத்திலே பிறந்தால் சரவணன் என்றும் கார்த்திகை மாதங்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற காரணாவதார மகிமையோடு நவவீரர்களை சிருஷ்டித்து பிரம்மதேவனை சிறையில் எடுத்து தேவர்களுக்கு அவஸ்தம் கொடுத்து தேவசேனாதிபதி என்ற பட்டம் பெற்று தேவேந்திரங்கள் தேவியானியை திரும்பரங்குண்டில் மனம் முடித்த தேவர்களும் மற்ற யாவரும் போற்றி புகழ் மகளை தனிகாசலத்தில் விற்றுள்ளோம் யானவரும் பின்னே மணி ஓசைவரும் முன்னே என்ற கூற்றுக்கு ஏற்றது போல் வீணகானமோ வெகு வினோதமாக கேட்கிறது. வருகிறார் நாரத பிரம்மம். எதிர்பார்ப்போம். கண்ணனில் கருவாயு புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்? கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்? கனவும் மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ சுகம் என்னவோ குன்றங்களின் கோவில் கொண்ட வடிவேலர் கண்ட சுகம் என்னவோ தொண்டர் பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் அல்லவோ தொண்டர் பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் கண்ட சுகம் என்னவோ அவன் பெயரை உரைக்கும் பல பேரும் அடையும் பலன் என்னவோ குறுகியவன் பெயரை உரைக்கும் பல பேரும் அடையும் பலன்
அல்லவோ கருகி துயரோட கவலை பறந்தோட பெருகும் அருள் அல்லவோ மருகு துயரோடு கவலைந்து பரன் பெருகும் பருள் அல்லவோ அழகன் குமரன் நல்லாவினன் கூடிதனில் கிழவள் பெயர் கொண்டதே அழகல் குமாரன் நல்லாவின கொடிதனில் கிழவள் பேர் கொண்டதே பழகும் தமிழ் பாட்டி அவ்வை மூதாட்டி பலம் நீ என சொன்னதா ஞான பழம் நீ என சொன்னதா கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனோ எந்தவோ கனவு மறவாமல் தினமோ நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ வாழும் மனிதர்களின் சிந்தையோ மண்தோண்ட காலத்திற்கு முன்பே வாளோடு மூத்த குடி பிறந்து இந்த தமிழின மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கடவுளான கந்தபெருமானுக்கு அடியே நாரதரின் அன்பு வணக்கங்கள் பல முருகா. வருக வருகே கானப்பிரியரே வருகே கலைவாணியின் முதல்வரே வருகே நான்முகன் மைந்தினி வருக நாராயணின் பேரனாரியே வருக வருக தங்களின் வரவு நல் வரவாகுக வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு அந்த வழியிலே இன்று என்னால் இயன்றளவு எளிய வரவேற்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தயகூர்ந்த ஐயனே. இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே குறையான இசை மேதையே எனதன்பிற்கு உயர்வான தவயோகியே எனதன்பு உயர்வான தமயோகியே இனிதான சுரையான இசை மேதையே திரிலோக தஞ்சாரியே தேவர்க்கு உபகாரியே சஞ்சாரிய தேவர்க்கு வகாரியே திரிலோக தஞ்சாரியே தேவர்க்கு உபகாரியே அரிய என் அரண் மகிழும் ஆனந்த சுகபாரியே இனிதான சுரையான இசை மேதையே கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு
சுரர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரியின் குணம் கொள்கையை அகற்றிடு வல்லவரே அறம்பாடிடும் சுரர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரியின் குணம் கொள்கையை அகற்றிடு வல்லவரே நீரோ எங்கெங்கு சென்றீ நாரதரே நாரதரே எங்கெங்கு சென்று நேராயது கண்டீரும் எங்கள் சென்று நேராயது கண்டீர் நீரு எங்கெங்கு சென்று நேராயது கண்டி நிகழ்ந்த நிகழ்வுகளத்தில் ஒரு பெரிய நீதான சுரையான் இசை வேதையே நாரதரே முருகா வந்ததின் காரணம் வறுமலையிலே வேள்விமலை சாரலிலே அற்புதமான கனி ஒன்றை கண்டேன் கனியினுடைய சிறப்பை தங்களிடத்தில் எடுத்துரைக்கவே ஓடோடி வந்தேன் முருகா கனியின் சிறப்பு ஆமா கூறுங்கள் கருப்பூர் கோயில்பட்டியைச் சேர்ந்த சின்ன பூசாரி அண்ணா அவர்கள் சார்பாக ஆக்காட்டி பாடலை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சார்பாகும் என்னுடைய கலை குடும்பத்தினர் சார்பாகும் சின்ன பூசாரி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். கனியினுடைய சிறப்பு சக்கரவாக ராகத்திலே மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு என் மனம் ஒரு பூங்கனியை கண்டு என் மனம் பூரித்தேன் முருகா 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 அற்புதமான வாழ் மாங்கனிக்கும் தேன்கதலே முருகா அக்கனியை இக்கணமே அதை கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் அக்கனியை இக்கணமே அதை கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் காதல் பட்ட பாவத்தால் காயம்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை பூஜை செய்தே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி யாரை பார்த்து பாடுறீங்க? நான் கனி பாதினா நீங்க தவறான எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. நான் காத்து வந்த செய்தியை பாதியை நான் சொல்லுவேன், மீதியை நீங்க போய் பூர்த்தி வைக்கணும். உடனே பழத்துல பங்கு கேட்கிறாரு நினைச்சிட்டீங்க. செயல்பாட்டுல ஆளுக்கு பாதி பாதியா? சாக்கமன முனியே
மார்க்கத்தில் கண்ட கனிதனை கேயுற்ற மார்க்கத்தில் கண்ட கண்ணிதனை குற்றம் நாரதமா முனிவரை வரும் மார்க்கத்தில் கண்ட கனிதனை கேயுற்ற சாக்கியமென்ன முனியே 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 சுவை தருந்தேன் கனியே 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 நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுது புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதை புலன்களுக்கெல்லாம் சுவை தருந்தேன் கனியே 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 பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பட்டிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் முனியே பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் பறந்தோடு மாகை பட்சம் உடனே செல்வி எப்போ உங்க வாயிலிருந்து பட்சமுடனே செல்வீர்னு வந்துருச்சோ அப்ப நிக்க கூடாதுக்குள்ள கண்டு வந்தது என்ன ஒளிபெருக்கி எப்படி முருகா அருமை அற்புதமான ஒளிபெருக்கி ஆமா இந்த மாதிரி இருந்ததுனாலதான் அஞ்சரை கட்டையில் அசால்ட்டா போட முடியுது நல்ல மேவே நல்லா சிறப்பாகவே இருக்கு அப்படியே இருக்கட்டும் பார்த்து வந்தது உங்களுக்கு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சின்ன வீடு சித்ராவா பார்க்கறீங்க இருக்க வீட்டுக்கு நிகரான வீடா பார்க்கலாம்ல ஏற்கனவே பூரம் பெரிய பெரிய மலையில தான் பழனி பூரம் திருப்பரங்குன்றம் பூரம் மலையில தான் இருக்காந்துருக்கீங்க அதனால பக்தர்கள் ஏறி வர்றதுக்கு சிரமப்படுறாங்க அதனால சின்னதா ஒரு வீடு யாரவள் ஆதியில 2 பெண்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு திருமணம் செய்த தாங்கள் இளையவளை சற்று யோசித்து பார்த்தீர்களா எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதற்கான கால நேரங்கள் வரணும் அதற்கான காரணத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க வள்ளியை பார்த்து வந்தேன் வள்ளியை பார்த்து வந்திருக்கீங்க ஆமா விட்ட குறை தொட்ட குறை மாதிரி ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்குது மீதியை உங்கள் மூலமாக செய்தியை கேட்டு நான் பூர்த்தி செய்ய வேண்டும் எங்கே இருக்கிறாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் நான் என்ன செய்ய வேண்டும் வேள்விமலை சாரலில் காவல் புரிந்து கொண்டிருக்கிறாள் அண்ணாமலை 8 வகை திருமணத்திலே கடிமணம் புரிந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக திருமண குலத்தோடு காட்சி சேர வேண்டும் இந்த கனிமணம்னா என்ன கூட்டிட்டு ஓடுறது கூட்டிட்டு ஓடணும் கூட்டிட்டு ஓடுவதற்கு முதல் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அவங்க என்ன மாதிரி மாறணும் மாறணும் அங்கே போய் என்ன செய்யணும் காதல் பண்ற மாதிரி நடி காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை இன்னைக்கு ஆள் இருக்கு காதலிக்க ஆளு வச்சு காதல் பண்ணுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லும் போது நான் செய்யாம பண்ண தவறு இல்லையா பூலோகத்துக்கு போகணும்னு பூலோக புத்தி அடிச்சிருச்சோ முருகனுக்கு காதல் ஆசை கிளம்பிருச்சோ இப்படி போக கூடாது வேடுவனாக மாறி செல்ல வேண்டும் தாங்கள் சொல்லும் முதல்ல வேடுவனாக சென்ற நவளை கண்டு இதமாக பதமாக இங்கிதமாக தங்க தமிழ் வேசி மங்களகரமாக மலை சுட்டி தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் திருக்காட்சி தரணும் அது ஒரு குறிப்பு சொல்லிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் முடிக்க வேண்டும் என்று அதற்கான வேலையை நான் துரிதமாக செய்ய வேண்டும் என்றால் நகைச்சுவை காட்சி இல்லை உடனே வந்து விடுவேன் தயாராக இருங்கள் சென்று வருகிறேன் என்ன கொண்டு வருவீங்க 2 பூமாலை பாட்டுங்கிற பாமாலை மும்மாலையோடு திருத்தணிகை மலையிலே காத்துக் கொண்டிருப்பேன் நாவிலே பாமாலையும் கரங்களிலே பூமாலையிடம் தாங்களுக்கு என்றுமே மாறாத வாண்டாத புகழ் மாலை நான் சூட்டுகிறேன் ஐயனே சென்று வருகிறேன் வெற்றிவேல் வீரவேல் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான் தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான் கூட்டத்தில் இருந்தாலும் மனிதன் எவனு தனி மரம்தான் சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா அட சுழறுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் சொந்தம் என்ன போடா தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான் தாய் தந்தையானாலும் தாரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால்
இருந்தாலும் உனது நெஞ்சம் துயரமதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை பிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்குமாறு, இதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தால் என்ன, வந்து போனால் என்ன என்று மாறாது மாறாது வானந்தா. தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மறந்தான். ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணா நாகேந்திரன் அவர்களுக்கும் கருப்பர் கோயில்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் நன்றி. நன்றி. இறந்த வணக்கம்.